ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் இணைப்பு விலகியது குறித்து ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். செய்தியாளர் கார்மிகில் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்மிகில், எப்படி இந்த விலகலானது ஏற்பட்டிருக்கிறது? அங்கே ஆட்சியர் ஆய்வு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது ஓசூர் அருகே ஓசூர் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தான் நேற்று நண்பகல் தேசிய நெடுஞ்சாலை சற்று ஒரு பகுதியில் விலகியது. அதாவது இடைவெளி ஏற்பட்டது. இருபுறமும் செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி, அதாவது கிருஷ்ணகிரி பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலை தான் நேற்று சற்று விலகியது. இந்த விலகியதன் காரணமாக அந்த பகுதி போக்குவரத்தானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் இந்த போக்குவரத்தை அதாவது மாற்றுப்பாதையில் சர்வீஸ் சாலையில் கிருஷ்ணகிரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டது. இந்த சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்தும் தடையப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது வெளிவட்ட சாலையில் வாகனங்கள், கனரக வாகனங்களை அனுப்பி வைத்தனர். இதனால் போக்குவரத்து ஓரளவு சற்று குறைந்தது. இருந்த போதிலும் இதை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அவர்களுடன் விவரம் கேட்டறிந்து வருகின்றனர். இது குறித்து தேசிய நெடுஞ்சாலை அதிகாரி தெரிவிக்கையில் இதற்கு சற்று காலதாமதம் ஆகும். இருந்த போதிலும் ஒரு மாதத்திற்குள் இந்த பணியை முடித்து விடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இதனிடையே இந்த போக்குவரத்தானது முற்றிலுமாக நிறுத்துவதற்காக நிறுத்தப்பட்டுள்ளதால் மாற்றுப்பாதையில் தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து பெங்களூர் கிருஷ்ணகிரி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும், வாகனங்கள் அனைத்தும் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.